வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் 100% வாக்களிக்க தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாநகர கேவிஆர் நகர் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கேவிஆர் நகர் காவல் நிலையம் முன்பு துவங்கிய அணிவகுப்பு செல்லம் நகர், பழக்குடோன், கருவம்பாளையம் உள்ளிட்ட பதட்டமான வாக்குச்சாவடிகள் வழியாக சென்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இந்திய கிராமப்புற கல்வி ஏவுதள மையம் சார்பில் விதைகள் நூல் வெளியீட்டு விழா, ஆக்கம் மாத இதழ் வெளியீடு மற்றும் ஆண்டு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி மற்றும் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான பொன்வண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இயக்குநர் பொன்வண்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் பேசியதாவது: நம் சுதந்திர நாட்டில் அனைவரும் தேர்தலில் போட்டியிடலாம். அந்த வகையில் தங்கர் பச்சான் நல்ல தமிழ் ஆர்வம் உள்ளவர், இந்த மண்ணின் மைந்தர் எனவும் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பவர். பாராளுமன்றத்தில் அவர் குரல் ஒலித்தால் சந்தோஷம்தான் என கூறினார். சுதந்திர நாடு அதுக்குத்தான தேர்தல் வைக்குது, எல்லாரும் நிக்கட்டுமே, அதுக்குத்தான தேர்தல்ங்கிறது எல்லாரும் நிக்கிறதுக்கு தானே. அப்ப தங்கர் பச்சான் நிக்கிறதுல சந்தோஷம் தான். அது பாரதிய ஜனதா என்ன எல்லாம் அது ஒரு மிகப்பெரிய இந்திய அளவில் ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு தேசிய கட்சி தானே, நிக்கட்டும். கடலூர் அருகே உள்ள வழிசோதனை பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் புஷ்பராஜ். இவர் தனது தாய் பவளக்கொடி மற்றும் பாட்டி அமுதா ஆகிய இருவருடன் இருசக்கர வாகனத்தில் அருகில் நடைபெற்ற சுப நிகழ்ச்சி ஒன்றிற்காக சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அவரது பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் வெடித்து சிதறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானார். இதில் பலத்த காயமடைந்த 3 பேரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக முதுநகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் 27ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதற்கிடையே தேர்தலில் போட்டியிடும் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து தங்களது பிரச்சாரத்தை துவங்கியுள்ளனர். இந்நிலையில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி சார்பில் SDPI கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு திண்டுக்கல்லில் அதிமுக மேற்கு பகுதி அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆகியோர் இன்று கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், தேர்தல் பணிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தமாக 2825 வாக்குச்சாவடிகள் உள்ளதாக தெரிவித்த அவர், 702 வாக்குச்சாவடிகள் பதற்றமானதாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் இதுவரையில் மாவட்டத்தில் தேர்தல் சம்பந்தமாக 23 வழக்குகள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸ் அல்லது எனி இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா நேரடியாக தேர்தல் பார்வையாளர்களோட கவனத்துக்கு கொண்டு வரலாம். ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸாக நாங்கள் இஷ்யூ பண்ணிக்குவோம். ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸில் இருக்கிற நம்பர்ஸ் மூலமாக கான்டாக்ட் பண்ணி நேரடியாக அப்சர்வர்ஸ் கிட்டே என்ன இஷ்யூ இருந்தாலும் ரைஸ் பண்ணலாம். ஸோ பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.